ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒருத்தரை பற்றி பேச போகிறோம். எம்ஏ யூசுப் அலி. ஸோ அவர் ஒரு கேரளா பேஸ்டு பிஸ்னஸ் மேன், என்டர்ப்ரனர். ஸோ அவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணார், அவர் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணார் அப்படிங்கிற ஒரு சில விஷயத்தை மட்டும் ஷார்ட்டாக நம்ம பேசலாம். ஸோ இவர் பேசிக்காகவே கேரளாவில் திருச்சூருங்கிற ஒரு ஏரியாவில் அவர் பிறந்தார் 1955ஆம் ஆண்டில். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கூகுளில் போனாவே கிடைக்கும். பட் அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணலாம், அவர் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ்லேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கலாம். ஒரு பேசிக்காக ஒரு பிஸ்னஸ் மேன் இல்லைன்னா ஒரு ஆண்டர்ப்ரனர் இல்லை ரீசெண்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய புதுசாக ஒரு கன்சர்ன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இவரோட ஒரு சில பாயிண்ட்டை நீங்கள் கீ பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். இவர் 1955 கேரளாவில் திருச்சூருங்கிற ஒரு ஏரியாவில் அவர் பிறந்தார். அவரோட ஃபேமிலி பேசிக்காகவே ஒரு ஒரு பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடியதாக ரொம்ப ரொம்ப பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது. சின்ன ஒரு மளிகை கடை அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் இருக்குது. அவங்களோட வியாபாரம் எங்கே இருந்தது அப்படின்னா குஜராத், அகமதாபாத் அந்த மாதிரி ஏரியாவில் தான் அவங்க வியாபாரம் இருந்தது. ஸோ 17 to 15 வயசில் அவர் அவங்களோட அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அந்த பிஸ்னஸ்க்காக அவர் அங்கே போனார். அங்கேயே அவர் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு டிப்ளமோ கோர்ஸும் முடித்தார். அங்கிருந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னா 1973 மும்பையிலிருந்து அவர் கல்ஃப் அப்படிங்கிற அந்த பிளேஸ்க்கு அவர் கிளம்புறாரு. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீனமயமான அந்த ட்ரெயினோ இல்லை ஃப்ளைட்டோ அந்த மாதிரி கான்செப்ட் எதுவுமே அந்த டைமில் கிடையாது. அவர் எப்படி பிரயாணம் பண்ணார் அப்படின்னா அவர் கடல் மார்க்கமாக பிரயாணம் பண்ணியிருந்தாலும் மும்பையிலிருந்து அவர் கல்ஃபுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 நாள் ரிஸ்கில் அவர் போயிருக்கிறாரு. ஸோ அங்கே அவருக்கு அவங்க அப்பாவோட தம்பி மட்டும்தான் இருக்கிறாரு. ஸோ அவரும் அங்கே ஒரு மளிகை கடை சின்ன ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் தான் அவங்களும் வச்சுருக்கிறாங்க. அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இவர் அங்கே போகிறாரு. அந்த டைமில் இன்றைக்கி இருக்கக்கூடிய துபாயோ இல்லை இந்த அளவுக்கு டெக்னாலஜி, அதாவது இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய கல்ஃப் மாதிரி ஒரு கண்ட்ரி அன்றைக்கி கிடையாது. அன்னைக்கு ஜஸ்ட் மறுபூமி, அதாவது டெசர்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஏரியா. அங்கே அவர் பிஸ்னஸ்க்காக அவங்க சித்தப்பாவுக்காக பிஸ்னஸ்க்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவர் போகிறாரு. சப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி இங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம், என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பிஸ்னஸை அவர் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக அவர் ஃபஸ்ட்டு யோசனை பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, நார்மலாக நாம் ஒரு பொருள் விற்றுட்ருக்கோம், இங்கேருந்து இந்த பொருளை இப்படி விற்கிறதுக்கு நாம், அதாவது அந்த டைம் ஆஃப் பீரியடில் அங்கே இந்த ஹோல்சேலர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஹோல்சேலர்ஸ்கிட்ட இருந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணி அவர் அவங்க சித்தப்பா அங்கே வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. நாம் ஏன் ஹோல்சேலர்ஸ்கிட்ட வாங்கணும், ஸோ நம்ம ஏன் டைரெக்டாக பார்த்திங்கன்னா அது எங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல இருந்து நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு அவர் அதுக்கு ட்ரை பண்ணி அங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறவங்கள்ட்ட அவங்க வாங்குகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அவரோட ஃபஸ்ட்டு ட்ரையே அதுதான் நம்ம சொல்லலாம் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு மேனுஃபேக்சர்கிட்ட டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணி அவர் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இதை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கிற யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அந்த கல்ஃப் அந்த நாட்டில் ஒரு போர் நடக்க இருந்தது. அதாவது 1990 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கல்ஃப் இஷ்யூஸ் எல்லாம் ரன்னிங்கில் இருந்தது. ஸோ அந்த டைமில் தான் இவர் என்ன பண்ணாருன்னா, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணாருன்னா நிறைய கண்ட்ரீஸ்க்கு இவர் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். ட்ராவல் பண்ணும்போது என்ன பண்ணாருன்னா அங்கே இருக்கக்கூடிய ஹைப்பர் மார்க்கெட்ஸ் இல்லை சூப்பர் மார்க்கெட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு ஏன் அது நம்ம கண்ட்ரியில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அதே ஐடியாஸை ஃபாலோ பண்ணி அவர் இங்கே ஸ்டார்ட் பண்ணி எல்லா பொருளுமே ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி மக்களுக்கு நம்ம ஏன் ஒரு ட்ரையல் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ அப்படி அவர் ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்காக தான் கல்ஃப் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஏன்னா பெரிய நாடு கிடையாது இல்லையா. ஸோ அந்த டைமில் தான் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இவரோட ஓவராலாக இருக்கக்கூடிய எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, விச் மீன்ஸ் ஃபண்டையும் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துட்டு முதலீடு பண்ணிட்டார். விச் மீன்ஸ் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக முதலீடு பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ தான் அவர் ஹைப்பர் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவர் கொண்டு வராரு. ஸோ அந்த டைமில் தான் என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டால் கல்ஃபில் இருக்கக்கூடிய வார் இஷ்யூஸ் நடக்குது. ஸோ அந்த டைமில் எல்லாருமே அவரை டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த டைமில் நீங்கள் முதலீடு போட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம், உங்களோட முதலீடு ரிட்டர்ன் வருமானே நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பீரியட் ஆஃப் டைமில் தான் கல்ஃபில் அதாவது அந்த யுஏயில் நம்பி போனவங்கெல்லாம் வேலையை விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி திரும்பி வந்துட்டு இருந்தாங்க. நிறைய இஷ்யூஸ் ரன்னிங் இருக்குது. பட் அவர் என்ன நினச்சார் அப்படின்னா,
நான் நம்புகிறேன் இந்த கண்ட்ரி நம்மளை கைவிடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நெக்ஸ்ட் டே என்ன அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா, நான் நம்புகிறேன் இந்த கண்ட்ரியை அப்படிங்கிற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து அந்த ராஜா வந்து இவரை வந்து அவரோட அரண்மனைக்கு அழைக்கிறாரு, அன்னைக்கு இருக்கக்கூடிய ராஜா. ஸோ அந்த ராஜா அழைச்சிட்டு எப்படி உங்களால் இவ்வளோ தைரியமாக இதை பண்ண முடியுது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், ஏன்னா அவர் ரீசெண்ட் இன்டர்வியூஸில் அவரே சொல்லியிருக்காரு, என்ன அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்களே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ராஜா இவருக்கு பண்ணக்கூடிய சப்போர்ட்ஸ் எல்லாமே இன்றைக்கி அவர் மறக்காமல் இருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி அவர் வளர்ந்ததுக்கான ஒரு பர்டிகுலர் ரீசன் அந்த டைமில் இருக்கக்கூடிய கிங் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஒரு ரீசன் தான். சப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஹைப்பர் மார்க்கெட் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஹைப்பர் மார்க்கெட் அங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அவரோட பிஸ்னஸ் மெல்ல 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 ஸ்டார்ட் ஆகுது. பட் அந்த இவர் ஸ்டார்ட் பண்ண டைம்லேயே மீன்மேலே இந்த கல்ஃப் இஷ்யூஸ், இந்த வார் இஷ்யூஸ் எல்லாமே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அதுலேருந்து அவரோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவர்கிட்டருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் மும்பையிலிருந்து கல்ஃப் கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ண அந்த ரிஸ்க்கு, அந்த 7 நாள் ரிஸ்க்கு, ஏன்னா நம்ம கடல் வழியாக போகிறோம் அப்படிங்கிற ஒரு ரிஸ்க்கு, ஏன்னா அவர் அடுத்த லெவலுக்கு போகணும்னு எடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரிஸ்க்கு. ரெண்டாவது பிஸ்னஸ் பர்ஸ்பெக்டில் பார்க்கும்போது கல்ஃப் டைமில் இவர் ஸ்டார்ட் பண்ண டைமில் ஹைப்பர் மார்க்கெட் அவர் ஸ்டார்ட் பண்ண டைமில் இவரோட எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த பிஸ்னஸில் தான் அவர் வந்து இது பண்ணியிருக்காரு, விச் மீன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறார், முதலீடு பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவரோட ஹோல் ஃபண்டுமே அந்த முதலீடு தான் அதில் தான் பண்ணியிருக்கிறார். பட் அந்த மாதிரி ஒரு டைமில் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கக்கூடிய இஷ்யூஸில் அவர் வந்து எடுத்த அந்த முடிவு, ஸோ மேபி அது 20% அவர் வந்து நெகட்டிவாக கூட இருந்துக்கலாம். பட் என்னால் முடியும் அப்படின்னு அவர் எடுத்த அந்த டைம் ரிஸ்க்கு, அந்த நேரத்தில் அது எடுக்கக்கூடிய ரிஸ்க்கு தான் அப்படின்னு அவர் நினச்சி இன்றைக்கி அவர் அது மென்ஷன் பண்ணியே சொல்கிறாரு. ஸோ ஏன் இவரை பற்றி நம்ம இன்றைக்கி பேசணும், இவர் நாட் ஒன்லி பிஸ்னஸ் மேன் மட்டும் கிடையாது. இவர் கிட்டத்தட்ட கேரளாவுக்கு வந்து நிறைய ஃபண்டிங் பண்ணியிருக்கிறாரு. கோவிட் டைமில் இவர் வந்து ஒவ்வொரு டைம் வரும்போது யாராவது அவர்கிட்ட உதவி கேட்கும்போது அவர் ஹெல்ப் பண்ணுற மென்டாலிட்டி, ஸோ இதெல்லாமே சேர்ந்து தான் எம்ஏ யூசஃப் அலி இந்த அளவுக்கு வளர்த்திருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாலும், நம்ம ஒரு பிஸ்னஸ் இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாலும், இவரோட ஒரு சில பாயிண்ட் என்னன்னா, அந்த கீ பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ரிஸ்க் எடுக்கக்கூடிய டைம், அவர் எந்த டைமில் ரிஸ்க் எடுத்தார் அப்படிங்கிறது தான் விஷயமே. அண்டு ஹைப்பர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணணும்னு அவர் எப்போ நினச்சாரு, அவர் மல்லிகை கடை வச்சுட்டு இருக்கிற டைமில், அதாவது இந்த மாதிரி ஒரு கடை வச்சுருக்கு, இந்த பொருள் இங்கிருந்து வாங்குறதுக்கு நான் வந்து ஹோல்சேலர்கிட்டயே டைரெக்டாக வாங்குறதுக்கு நான் வந்து மேனுஃபேக்சர்கிட்டே டைரெக்டாக வாங்கிக்கலாமே அப்படின்னு அவருக்கு வந்து அந்த தாட். மூணாவது, அவர் எப்போவுமே சொல்லுவார், எனக்கு தெரிஞ்ச பிஸ்னஸில் மட்டும்தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன், வேறு எந்த பிஸ்னஸ்லையும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன், அந்த பிஸ்னஸ் எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன், தெரியலன்னா நான் அதை பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது மூணாவது போய்ட்டு. ஸோ நம்மளுக்கும் தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் எப்போதுமே புத்திசாலித்தனம். தெரியாத விஷயத்தில் நம்ம கொண்டு போய் ஏன்னா யாரோ ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னு நாம் போய் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோன்னா சொல்ல முடியாது எந்த அளவுக்கு அது சாத்தியம் அப்படின்னு. அண்டு இவர் ரொம்ப கடவுள் பக்தி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான். பட் பேசிக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெல்பிங் மென்டாலிட்டி. ஏன் அவருக்கு வந்து அந்த பக்தி அவருக்கு வந்துன்னா, அவர் காமனாகவே நார்மலாகவே ஒரு ஹெல்பிங் மென்டாலிட்டி இருக்கக்கூடியது தான். ஒரு பிஸ்னஸ் மேனாக இவ்வளோ பெரிய இடத்துல அவர் இருந்துமே, அவர் நீங்கள் கேரளாவில் அவர் ரீச் ஆகும்போது, இல்லை அவர் வந்து ஒவ்வொரு டைம் வரும்போது சாதாரண மக்கள்கிட்ட அவர் பழகக்கூடிய பழக்க வழக்கம், அண்டு அதை நம்ம ஒரு பாயிண்டாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலுமே அவர் வந்து நார்மல் பீப்புள்ஸ்ட்டு அவர் வந்து பழகிற பழக்கம் வந்து அது வந்து நம்ம வந்து சல்யூட் பண்ணியே ஆகணும். அண்டு ஓவராலாக பார்க்கும்போது இவர் ஆஸ் எ பிஸ்னஸ் மேனாக விச் மீன்ஸ் நம்ம வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் அந்த கோல் இருக்கும்போது நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, இவர் எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணார், எந்த இடத்துல ரிஸ்க் எடுத்தார், என்ன பண்ணார் அப்படிங்கிறது பார்க்கணும். அண்ட் நாட் ஒன்லி இவர் லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் மட்டும் கிடையாது இவர் முதலீடு பண்ணியிருக்கிறது. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆல் பிஸ்னஸ்லேயே இவர் இன்றைக்கி இருக்கிறாரு. அண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சொல்ல போனோன்னா லண்டனில் இருக்கக்கூடிய கிரேட் ஸ்காட்லாண்ட் யார்டை பிஸ்னஸ் மேன்னு மட்டும் கிடையாது, அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும்.
ஸோ எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட ஃபெடரல் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு 4 to 5% அவருக்கு ஷேர் இருக்குது. அதே சமயத்தில் சவுத் இண்டியன் பேங்க்கில் அவரோட ஷேர்ஸ் இருக்குது. ஈவன் கொச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் அவர் வந்து ஒன் ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், 9.3% அதுலேயே அவருக்கு ஷேர் இருக்குது. ஸோ இவரோட வேரியஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ரெண்டாவது, ஸ்காட்லாண்ட் இருக்க விச் மீன்ஸ் யூகேயில் இருக்கக்கூடிய ஸ்காட்லாண்ட் யார்டை வந்து 1200 crore அவர் வாங்கியிருக்கிறாரு. அண்ட் வந்து இந்தியாவே வந்து ஒரு காலத்தில் ஆட்சி செஞ்ச ஈஸ்ட் இந்தியா கம்பெனியிலிருந்து ஒரு ஷேர் அவர் வந்து ஒன் ஆஃப் தி மேஜர் ஷேர் அவர் வச்சிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். அண்டு நம்மளுக்கு வந்து எம்ஏ யூசஃப் அலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு பணக்காரர், கேரளாவில் ரொம்ப பெரிய பணக்காரர், என்ஆர்ஐயில் ரொம்ப பெரிய பணக்காரருங்கிறதுக்காக மட்டும் கிடையாது நான் இந்த வீடியோ எடுத்தது. அவர் வந்த வழி பாதம் விச் மீன்ஸ் வேறு ஒன்றுமே கிடையாது. அவர் எந்த டைமில் ரிஸ்க் எடுத்தார், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த டைமில் ரிஸ்க் எடுத்தார், அந்த தாட் மேனுஃபேக்சர்கிட்ட வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஹோல்சேலர்கிட்ட வாங்குறத விட நான் மேனுஃபேக்சர்கிட்ட வாங்கி விற்கிறது வந்து இன்னும் பெஸ்ட்டு. ஏன்னா கரண்ட் சினாரியோவில் மேபி இப்போ அது ட்ரெண்டிங் தான். பட் அந்த டைமில் அவர் எடுத்த முடிவு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது அவர் எந்த நேரத்தில் அவர் எடுத்த ரிஸ்க்கு, இது ஒரு விஷயம். நாலாவது, அவர் ஒவ்வொரு டைமும் கேரளாவுக்கு வரும்போது சாதாரண மக்கள்கிட்ட பழகிற மாதிரி அவர் படித்த ஸ்கூலு, சாதாரண மக்கள்கிட்ட அவர் எப்படி பழகார் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்காக எனக்கு தெரியுது. அண்ட் அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹெல்பிங் மென்டாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஹைலைட் பண்ணியே ஆகணும். ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு இஷ்யூஸ் வருது. லைக் வந்து கேரளாவில் வந்து ஃப்ளட்டு வந்த டைமில் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் அவர் வந்து டொனேட் பண்ணியிருக்கிறாரு. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கோவிட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய மேஜர் சப்போர்ட் அவர் சைட்லேருந்து பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு பிஸ்னஸ் மேனாக மட்டும் கிடையாது, ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக கூட அவர் வந்து நம்மளை ஜெயிச்சிட்டாருங்கிறது தான் சொல்லணும். ஸோ ஒரு புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணுற ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு இவரை வந்து ஒரு மோட்டிவேஷனாக நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இவர்கிட்ட இருந்து இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களை பார்க்குற வரைக்கும் ஹாய்.